இப்போ இருக்க சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எதனால திருமண தடை நடக்குது அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியுது இல்லை. ஏழ்பேடோ 8ஆம் அதிபதி சனி பகவான் இருக்காரு. சனி பகவானால அந்த திருமணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த திருமணம் பேச்சு எடுத்தா அந்த ஜாதகியோட எதிர்பார்ப்பும் கூட. இவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ ராகு பகவான் இருக்காரு. ஸோ சொல்லவே வேண்டாம். ராகு பகவான் எப்பவும் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் புருஷோத்தமன், சென்னையிலிருந்து. இப்பிரபஞ்சத்திற்கும் எனது அருமை குருநாதர் ஐயா வாக்குயோகி பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று ஒரு ஜாதக ஆய்வினை பார்ப்போம். இந்த ஜாதக ஆய்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை. திருமண தடை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் நடக்கும். பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எதனால திருமண தடை நடக்குது அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியுது இல்லை. அவங்களே அறியாமல் நிறைய விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எதனால அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட் வந்து நம்மகிட்ட வந்திருந்தாங்க. அது தம்பதியினர் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு வந்து ரொம்ப நாளாவே கல்யாணம் ஆகலை. பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 24 வயசு ஆகுது. சரிங்களா? அவங்களோட பிறப்பு லக்னம் பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்குது. சரிங்களா? மீன லக்னமில் இருந்தது. 24 வயசு ஆகுது. ஆனால் அவங்க வந்து 20 வயசுல இருந்து அவங்க பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நம்மள வந்து பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் முன்பு நம்மள வந்து அணுகுனாங்க. அப்போ நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம வந்து ஏஎல்பி முறையில் வந்து இந்த திருமணம் எப்படி நடக்கும், சரிங்களா, எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்றத எளிய முறையில் சொல்லிடலாம். பல்வேறு முறைகள் இருப்பினும் இந்த அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய, சரிங்களா, இந்த முறையை அக்ஷய லக்ன பத்திதி முறையை நம்மளுக்கு கொடுத்த ஐயா வாக்குயோகி பொதுவுடை மூர்த்தி அவர்களை சிரம் தாழ்ந்து ஒரு முறை வணங்கி கொண்டு இந்த ஜாதகமே தங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இதில் இந்த ஜாதகி இவங்களோட லக்னம் பார்த்தீங்கன்னா பிறப்பு லக்னம் மீனத்தில் இருக்குது. சரிங்களா? ஆனால் இவங்களுக்கு தற்போது 24 வயசு ஆகிட்டு இருக்கனால இப்போ இவங்களுக்கு நடக்கிற ஏஎல்பி லக்னம் அப்படின்னு பார்த்தோன்னா மிதுனத்தில் போயிட்டுருக்கு. ஸோ மிதுன அதிபதி, சரிங்களா, மிதுன அதிபதி புத பகவான் அவர் பார்த்தீங்கன்னா லக்னத்திலே இருக்கார். ஸோ அந்த ஜாதகிக்கு அவங்கள பற்றின திங்கிங் நிறைய இருக்கும். அவங்களோட பெண், சரிங்களா, வந்த குடும்பத்திலேருந்து அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பொண்ணுக்கு அவங்கள பற்றின சிந்தனை தான் அதிகமாக இருக்கும். எனக்கு ஏன் கல்யாணம் நடக்கலை, எனக்கு எப்படி நடந்துட்டுருக்கு, நான் இன்னும் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு திங்கிங் நிறைய இருக்கும் அவங்களுக்கு வந்து. அது இன்னும் சுகம் சார்ந்த விஷயங்கள், அந்த வண்டி வாங்கணும் அப்படின்னு இருக்கும். ப்ளஸ் சுகம் சார்ந்த விஷயங்களும் அவங்களுக்கு திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பை இந்த ஜாதகம் காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா எதனால் இவங்களுக்கு திருமணம் தடை ஏற்பட்டுட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஏஎல்பி லக்னம் மிதுனம் போயிட்டுருக்கு. சரிங்களா? அப்புறம் திருமணம் பார்க்கும்போது 7ஆம் பாவம் பார்ப்போம் நம்ம எல்லாருமே. சரிங்களா? 7ஆம் பாவ அதிபதி குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவர் ஏஎல்பிக்கு 11ல் இருக்கார். சரிங்களா? மேஷத்தில் இருக்கிறாரு. அவர் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 8ஆம் அதிபதி. ஏஎல்பியோட 8ஆம் அதிபதி சனி பகவான் இருக்கார். சனி பகவானால் அந்த திருமணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த திருமணம் பேச்சு எடுத்தால் கொஞ்சம் தாமதமாக இழுத்து அப்படி தான் போகும்னு சொல்லலாம். சரி, இன்னும் சில விஷயங்கள், இது நார்மலாகவே எனக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட். எதனால இந்த கல்யாணம் நடக்கலை அப்படின்னு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அப்படி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஎல்பி முறை மிகவும் சிறப்பான ஒரு முறையாக இருக்குது அப்படின்றத நீங்களே பார்க்கலாம். எப்படின்னு பார்க்கணுன்னா, இப்போது இந்த குடும்பம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த லக்னாதிபதி ஏஎல்பி லக்ன அதிபதி இப்போ பார்த்தீங்கன்னா திருவாதிரை 2 போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஏஎல்பி லக்னம் வந்து மிதுனம் போயிட்டு இருக்கு. நட்சத்திர அதிபதி, சரிங்களா, ஏஎல்பி லக்ன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை 2 போயிட்டு இருக்கு. அது அதிபதி ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்தில் இருக்கார். ஏஎல்பிக்கு 2ஆம் பாவத்தில் இருக்கார். 2ஆம் பாவத்தில் இருக்கும்போது இந்த ஜாதகரோட இந்த பெண்ணோட திங்கிங் எல்லாமே குடும்பத்தை சார்ந்து தான் இருக்கும். பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு திங்கிங்கோடு இருப்பாங்க. அண்ட் அவங்களோட படிப்பு ஒரு இதுவாக இருக்கலாம். அண்ட் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களோட எதிர்பார்ப்பு அண்ட் ஜாதகியோட எதிர்பார்ப்பும் கூட. இவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ ராகு பகவான் இருக்கார். ஸோ சொல்லவே வேண்டாம். ராகு பகவான் எப்பவும் பார்த்தீங்கன்னா எதையும் பெருசாக திங்க் பண்ணுவார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. ஆனால் கற்பனை ஓட்டம் ரொம்ப பெருசாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வீடு அமையணும், நல்ல கணவர் அமையணும், நல்ல பெருசாக குடும்பம் இருக்கணும், அந்த குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கணும் அப்படின்னு நிறைய திங்கிங் இருக்கணும். சரிங்களா? அந்த அந்த ஒரு எதிர்பார்ப்பு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தை சார்ந்து தான் இருக்காங்க. என் குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்களோ, அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே குரு பகவான் இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவ அதிபதி குரு பகவான். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த ராகு பகவான், சரிங்களா, இங்கே 7க்கு 8 அமைஞ்சிருக்காரு. சரிங்களா? 7க்கு 8 அமைஞ்சிருக்கனால இது இந்த ஃபேமிலி இருக்காங்க பாருங்கள், இந்த ஆப்போசிட் ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு பார்க்க வர பெண் கணவர். ஸோ அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது பிரச்சனையாக இருக்கும். இவங்க எதிர்பார்க்குறது எல்லாமே எப்படி இருக்கும், அவங்களோட திங்கிங் எல்லாமே நிறைய நகை போடணும், நிறைய ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்னு இவங்களாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்களோட வார்த்தைகள், உங்கள் குடும்பத்தில் இருக்காங்க பாருங்கள், அவங்களோட வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா, அவங்களோட தாயார் நம்மக்கிட்ட வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களோட தாயார், அவங்களோட திங்கிங் எப்படி இருக்கும்னா எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தாயார் 4ஆம் பாவம் எடுத்துப்போம். இவங்களுக்கு 11ல் ராகு. ஸோ அப்போ அவங்க பெண்ணுக்கு எப்படி இருக்கணும்னா
ஒரு நல்லா பெருசா பிரம்மாண்டமா அந்த கல்யாணம் நடக்கணும். வர மாப்பிள்ளை அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்கிங் ரொம்ப அதிகமா இருக்கும். அது இவங்க இந்த அம்மாவோட திருமணத்துக்கு தடையாவே அமைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இவரு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 7ஆம் பாவகம். இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்கட்ட சொல்றோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். திருமணம் வந்து நடக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லிட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, எப்ப திருமணம் நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க இவங்க. சார் திருமணம் காலம் நடக்கும். காலம் இருக்கு இப்போ. இப்ப நடக்கிற காலம் இருந்தாலும், நீங்க உங்களோட எதிர்பார்ப்ப குறைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்க எதிர்பார்ப்ப குறைச்சு, உங்களோட வார்த்தைகள்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? ஏதாவது ஒரு நம்மளுக்கு வேணுன்றதுக்காக நம்ம எது வேணாலும் கேட்கக்கூடாதுல்ல. ஸோ என்ன அமைப்புல இருக்காங்க, அந்த குடும்பம் வரக்கூடிய மாப்பிள்ளை அமைப்பு குடும்பம் என்ன அமைப்புல இருக்குன்னு பார்த்துட்டு, அந்த அமைப்புக்கு ஏத்த மாரி உங்களோட வார்த்தைகள நீங்க அமைச்சுக்கணும். அந்த எதிர்பார்ப்ப குறைச்சுக்கிட்டீங்கன்னா, இதற்கு முன்னாடி நீங்க பார்த்த இனிமேல் நீங்க வரன் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க ஒரு வரன். சரிங்களா? அதுல இருக்க மணமகனே வந்து தயாரா இருப்பாரு. ஸோ அந்த குடும்பத்தில இருக்க மருமக யாரு அந்த லிஸ்ட் இருக்கும் உங்களுக்கு வந்து. அந்த லிஸ்ட்ல இருக்க ஒரு பெர்சன் நீங்க கேட்டாலே, அவங்க குடும்பமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இது போல ஈஸியா இப்ப எங்க பிரச்சனைன்னு தெரிஞ்சுச்சா நம்மளுக்கு? ஸோ இங்க வந்து பொண்ணு, பொருள் சொல்றீங்களா? ஸோ இதெல்லாம் இல்ல. அந்த குடும்பத்தில இருக்கவங்களோட அந்த வார்த்தைகள், எதிர்பார்ப்புகள். ஸோ இப்போ குடும்பத்தாலேயே இந்த பிரச்சனை நடக்குதுங்களா? அதாவது உடம்பெல்லாம் நல்லா இருக்கு. சரிங்க மனசு நல்லா இருக்கு. இருந்தாலும் இந்த குடும்பத்தோட வார்த்தைகளும், அவங்க குடும்பத்தில எதிர்பார்ப்பு காரணமா இந்த பெண்ணுக்கு திருமண தடை இருக்கு. இது இப்ப இல்ல. இவங்க நடந்துட்டே இருந்தா, இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கும் அப்படிதான் இருக்கும். சரிங்களா? அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க? ஸோ பொறுமையா இருந்து பார்த்துட்டு எந்த ஒரு கல்யாணம் இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க. மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதனால இப்பவே அந்த காலகட்டம் இருக்கிறதுனால திருமணத்த முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஐயா சொல்லுவாங்க, வாக்குயோகி ஐயா சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா போறதுக்குன்னு ஒரு பஸ் ஒண்ணு கிடைக்கும். அந்த பஸ்ல ஏறுறதும், ஏறாததும் நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கு. அந்த காலகட்டத்த உபயோகப்படுத்தி அவங்க பெண்ணுக்கு திருமணம் செய்துக்கிட்ட காலகட்டமா இருக்கு. அத அவங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா, கடந்த வாரம் வந்திருந்தாங்க. அப்போ வந்து அதே ஏற்கனவே பார்த்த ஒரு வரனே அமைஞ்சிருச்சுங்க. ஐயா நீங்க சொன்ன மாரி நாங்க வந்து எதிர்பார்ப்பு எதுவுமே கேட்கல. உங்க விருப்பப்படி நீங்க திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது ஒரு மாற்று மத திருமணமா கூட இருக்க வாய்ப்புகள் உண்டு. சொல்லப்போனா. இந்த அவங்க அந்த ஜாதி, மதம் அதெல்லாம் பார்க்காம கூட அப்படிதான் அமையும். சரிங்களா? அந்த கணவர் வந்து அப்படிதான் அமைவாரு. அதனால அந்த எதிர்பார்ப்பு என் குடும்பம் இப்படிதான் இருக்கணும். என் ஜாதி மதம்லே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்புலாம் இல்லாம பண்றதுனால, திருமணம் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பத்திரிகை வச்சிருந்தாங்க. இது போல ஒரு எளிய முறை நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்காது. இத குடுத்த நம்ம ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்றது பத்தாது. ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். அதனால நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயாவோட ஆசைப்படி சரிங்களா? ஆசைன்றது கனவு. ஆக்சுவலா அதுபடி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வீட்டுக்கு ஒருவர் கண்டிப்பா வந்து அக்ஷய லக்ன பத்தியதி முறைய வந்து கண்டிப்பா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள். இது பலருக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ இல்லையோ, நம்மளோட ஃபேமிலி நம்ம எப்போ பெட்டரா இருக்கலாம். என்ன சிச்சுவேஷன்ல எப்படி நம்ம ஆக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம கத்துக்கிறது ஈஸியா இருக்கும். அதுக்கான ஒரு அரிய வாய்ப்ப நம்ம ஐயா வந்து ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. வருகிற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுமக்கள் எல்லாருக்குமே ஒரு அரிய வாய்ப்பா குடுத்துருக்காரு. ஸோ ஏஎல்பி அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆரம்பிக்குது. இதனால எல்லாரும் வந்து அதில கலந்துக்கணும். எல்லாரும் கத்துக்கணும் முதல்ல. நான் என்ன மேம்படுத்தணும். அதுதான் முக்கியமான விழிப்புணர்வு இதில வந்து பார்த்தீங்கன்னா. இன்னொருத்தர் திருத்துறது வந்து ஈஸி கஷ்டம். அது ஒரு ஈஸியான வேலை இல்ல. சரிங்களா? ஆனா நான் என்ன கரெக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம்? நம்பளோட ஏஎல்பி ஜோதிட முறையில அவர் ஐயாவுக்கு சொல்லிக் குடுக்குற அந்த வழிமுறையில நம்ம கரெக்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல வழிய நம்ம அடைவோம். சரிங்களா? இதற்காக உங்கள் அனைவரும் வரவேற்கிறோம். இவ்வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா வாக்கியோகி பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு எனது சிரம் தாழ்ந்த வணக்கத்தை ஒருமை தெரிவித்துக் கொண்டு தங்களிடம் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.